சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு பிரமாதமான வருஷமாக இருக்க போகுது. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தீரப்போகுதுன்னு சொல்லலாம். சில பேர் வந்து லீகல் ப்ராப்ளத்தில் போய் மாட்டியிருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார டிவர்ஸ் கேஸ் கூட சில பேருக்கு வந்து போயிட்டுருக்கும். அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு வருஷமாக இந்த வருஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கம்பீரமான ராசி அப்படின்னு நம்ம சிம்ம ராசியை சொல்லலாம். இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை இந்த வருஷத்தில் அதிகமாகும். பணம் கொடுத்து ஏமாந்து நீங்கள் ஏதோ கடன் வாங்கின மாதிரி அலைஞ்சின்னு இருக்கீங்க, அந்த நிலைமை மாறும். நிரந்தர வருமானம் இல்லாமல் நிறைய பேர் தவியாக தவிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே இந்த வருஷத்தில் மாறும். வருமானம், வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் விசாரித்து பார்த்து கல்யாணம் முடிக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய போக்கு அப்படி இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா 2025 ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். காரணம் வந்து இந்த வருடம் பிறப்பும் போதே 5ல் சூரியன் 5ல் சந்திரன். திருப்தி இல்லாமல் இருந்த வாழ்க்கை இந்த புத்தாண்டில் பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி அளிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்களா யார் இதில் வந்து பெரியவங்கன்ற போட்டி இருந்துகிட்ருக்கும். அந்த போட்டி வந்து சாதனையாக மாறும்.